ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓவில் உங்களுக்கு பல பிரச்சனைக்கு விடை தெரியாமல் இருக்கா? அதை நம்ம எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியலையா? உங்களுக்கு லாகின் வெப்சைட்டில் லாகின் ஆக மாட்டேங்குது, இல்லை டாஸ்க்கு சப்மிட் ஆக மாட்டேங்குது, எரர் இருக்குது அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான தீர்வை பற்றி இந்த வீடியோவில் நம்மளுக்கு ஈஸியாக 3 வேஸ் இருக்குது. அந்த 3 வழியில் ஃபஸ்ட் வழி பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கஸ் வித் எஸ்பிஓ. இதை நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட்டில் வாங்க. நம்மளோட போர்ட்டல் பேஜுக்குள்ளே போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இருக்குது. இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், க்ரீன் கலரில் ஜாயின் அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்புன்னு இருக்கா. இதை டச் பண்ணிங்கன்னா அந்த குரூப் ஜாயின் ஆகும். இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் அப்பப்போ அதுக்குன்னு உள்ள டீம் கோஆர்டினேட்டர்ஸ் கைட் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக என்னென்ன கொஸ்டின்ஸ் யாருக்கு ரைஸ் ஆகும்னா, இப்போ நம்ம டாஸ்க்கை சப்மிட் பண்ணும்போது சப்மிட் ஆகலை, இல்லை நம்மளோட அமௌண்ட் இங்கே பார்த்தீங்களா, அமௌண்ட் நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, பெண்டிங்கில் இருக்குது, என்ன ரீசனால் நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரீசன்ஸ் நம்மளுக்கு கேட்டோன்னா இம்மீடியட்டாக இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இதில் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இது என்ன ரீசன் சொல்லிட்டு அங்கே உள்ள டீம் கோஆர்டினேட்டர்ஸ் கண்டிப்பாக இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்போதைக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்க குரூப், கலகலன்னு இருக்க குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வித் எஸ்பிஓ தான். ஏன்னா இதில் அவ்வளோ கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் காலையில் நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8லேருந்து நைட் 9 வரையும் என்னென்னா நம்மளோட டவுட்ஸ் நம்மளோட ஒர்க் ரிலேட்டடான டவுட்ஸு, வேறு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணுறத பற்றி டவுட்டு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் நம்ம கேட்டுக்கலாம். நம்மளுக்கு இம்மிடியட்டாக ஆன்சர் கிடைக்கும். நம்ம டவுட்ஸை இதில் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட லாகின் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா பின் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா பின் பண்ணியிருக்கிறது இது 2 தான் பின் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த வெப்சைட் தான், அதாவது நம்ம செகண்டாக பார்க்க போகிறது லைவ் சாட்டு. இதை நம்ம லைவ் சாட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் sbo.digimart.org.in இதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணி உள்ளார போனீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் வரும். இதில் இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் மெசேஜ் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இதை டச் பண்ணி உள்ளார போனீங்கன்னா இங்கே இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த பேஜில் ஹவு கேன் வி ஹெல்ப் வித் எஸ்பிஓ டிஜிமார்ட்னு இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டே ஹாய்ன்னு கொடுக்குறேன். ஹாய்ன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகிட்டு நம்மளோட ப்ராப்ளம் என்னவோ அதை கேட்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இப்போ நான் ஹாய்ன்னு போட்டோன்னே எனக்கு சந்தோஷ் அப்படிங்கிறவங்க எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஹலோ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் நம்மளோட டவுட்ஸ் என்னவோ இங்கே டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்மளோட டவுட்ஸை உடனே இமீடியட்டாக கிளியர் பண்ணுவாங்க. இது யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யார் சேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி நியூ ஜாயினர்ஸ்க்கு உள்ளது. நான் இனிமேல் தான் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இங்கே ஆன்சர் பண்ணுவாங்க. ப்ளஸ் நான் ஓல்டு மெம்பர் தான், எஸ்பிஓவில் ஓல்டு மெம்பர். ஆனால் நான் சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் பண்ணி நான் அப்கிரேட் பண்ணலை, எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களும், நான் எந்த குரூப்லேயுமே இல்லை, என்கிட்ட இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த sbo.digimart.org.inல நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்மளோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை நம்மளுக்கு நான் ஒரு நியூ மெம்பரை ரெஃபர் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை நான் கிளியர் பண்ணிக்கன்னு நினச்சாலும் நீங்கள் இந்த இடத்துல கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
இதோட டைமிங்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8லேருந்து நைட் வந்து 9 PM வரையும் தான் இதுக்கான ஒர்க்கிங் டைம் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுறது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்மளோட லாகின் பேஜில் இருக்குது. நம்மளோட லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் கீழே டிக்கெட்ஸ்ன்னு இருக்கும். ரைஸ் ஏ டிக்கெட், டிக்கெட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். நம்ம ரைஸ் ஏ டிக்கெட்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட நேம், ஸ்டாஃப் ஐடி, மெயில் ஐடி எல்லாமே என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்மளோட ப்ராப்ளம் என்னவோ இங்கே டைப் பண்ணி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இதில் ரிப்ளை வரதுக்கு 24 ஹவர்ஸ் வந்து டைம் எடுக்குங்களா. நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம்ல லைவ் சேட்டும் ப்ளஸ் டிஸ்கஸ் வித் எஸ்பிஓ சொல்லியிருந்தோம்ல அந்த குரூப்பில் நம்மளுக்கு இமீடியட்டாக ஆன்சர் கிடைக்கும். பட் இதில் ஆன்சர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிக்கெட் ரைஸ் பண்ணால் நம்மளுக்கு லேட்டாக ஆகும். அதோடய ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா டிக்கெட் ஸ்டேட்டஸுங்கிற இடத்துல நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இதில் அதோடய ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இன்னும் இதில் வந்து முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வித் எஸ்பிஓங்கிற குரூப் பார்த்தோம்ல அதில் நம்ம டவுட் கேட்குறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி வேணும். நம்மளோட நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லை நம்ம நேம் பக்கத்தில் டெலிகிராமில் நம்ம நேம் பக்கத்தில் ஸ்டாஃப் ஐடி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள டீம் கோஆர்டினேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெலீட் பண்ணிடுவாங்க. மறக்காமல் அங்கே நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி சொல்லி உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கஷன் வித் எஸ்பிஓலையும் ப்ளஸ் வந்து லைவ் சேட்லேயும் வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அந்த டீம் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணால் டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணணும்.